வணக்கம். அதாவது பார்த்தீங்கன்னா எஸ்ஐஆர் ஃபார்ம் எல்லாருக்கும் வந்திருக்கும். எல்லாரும் அதை ஃபில் பண்ணியிருப்பீங்க. ஃபில் பண்ண தெரியாதவங்க உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, இந்த ஃபார்ம் கொண்டாந்து கொடுத்துருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா மேலே பிஎல்ஓ நம்பர் இருக்கும், ஃபோன் நம்பர் இருக்கும். அந்த பிஎல்ஓ நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுக்கு ஃபார்ம் ஃபில் பண்ண தெரியலன்னா அவங்ககிட்ட கொடுத்தா அவங்களே ஃபில் பண்ணிக்குவாங்க. தயவுசெய்து என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் வந்துச்சுன்னா அதை ஃபில் பண்ணி கொண்டு போய் சீக்கிரம் கொடுங்க, அவங்க கிட்ட கொடுங்க. ஏன்னா உங்க வீட்டை தேடி வரப்ப நீங்க வேலைக்கு விஷயமா போயிருக்கலாம், இல்லைன்னா உங்க ஒர்க் விஷயமா வெளியில போயிருக்கலாம். அந்த டைம்ல அவங்க வீட்டுக்கு வந்து உங்களுக்கு ஃபோன் பண்றப்ப உங்க ஃபோன் சுவிச் ஆஃப்ல இருக்கலாம், நாட் ரீச்சபிளா இருக்கலாம். அதனால உங்க ஃபார்ம் அவங்களால வாங்க முடியாம பல பிரச்சனைகள் அவங்ககிட்ட இருக்கு. அதனால நீங்க இந்த ஃபார்மை ஃபில் பண்ண உடனே அவங்களுக்கு ஃபோன் பண்ணி, இல்லையா நீங்க டைரக்டா போய் டைம் இதுக்கு ஒதுக்கி கொண்டு போய் இந்த எஸ்ஆர் ஃபார்மை கொடுத்துட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி உங்க பிஎல்ஓ நம்பர் மேலே கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா, ஃபார்ம் மேலே இருக்கும், இந்த பிஎல்ஓ நம்பர் இருக்கும். ரொம்ப பேர் சொல்றாங்க எனக்கு இந்த ஃபார்மை ஃபில் பண்ண தெரியல, வீட்டில் அப்படியே வச்சுட்டு இருக்காங்க. ஃபில் பண்ண தெரியலன்னா இவங்களுக்கு தயவு செய்து ஃபோன் பண்ணி கொடுத்து ஃபில் பண்ணிடுவாங்க. இதுக்காண்டி டைம் ஒதுக்கி ஃபில் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.